எப்பவும் போல் சிக்கன் குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை அரைச்சி வச்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா சேர்த்துக்கோங்க. அதையும் வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசகசாவும் 1/4 கப் துருவன தேங்காயும் சேர்த்து நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து இதையும் நல்லா பெசரி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா சிக்கனை சேர்த்து நல்லா பரட்டி கொடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.